ஒன் வச்சிருக்கேன். வணக்கம். இன்றைய பாடத்தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையத்துல என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு மாநில தேர்தல் ஆணையத்தின் முக்கியத்துவம், மாநில தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு, மாநில தேர்தல் ஆணையத்தில் மக்களின் பங்களிப்பு. அதாவது என்னன்னு சொன்னா, மக்களின் பங்களிப்பு என்னன்னு சொன்னா, அ எலக்ஷன் நேரங்கள்ல வந்து மக்கள் வந்து பங்களிப்பது. எந்த அளவுக்கு அவங்க வந்து பங்களிக்க முடியும் அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்தோம். மொத்தத்துல வந்து என்னன்னு சொன்னா, மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் எப்படி ஃபங்ஷன் ஆகுது, எப்படி செயல்படுது அப்படின்றத பத்தி பார்க்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். இதுல என்னன்னு சொன்னா, மாநிலத்துல வந்து ஜனநாயகத்துக்கு பாரபட்சமான தேர்தல் வந்து தேர்தல் வந்து பாரபட்சம் இல்லாம நடத்தணும். அதே சமயத்துல தேர்தல் நடத்தும்போது பாகுபாடு வந்து காட்டக்கூடாது. ஜனநாயக நாட்டுல வந்து பாகுபாடு இல்லாம பாரபட்சமற்ற ஒரு ஒரு தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொன்னா, அதுதான் முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த தேர்தல் தான் வந்து சென்ட்ரல் லெவல்லயும் சரி, சென்ட்ரல் லெவல் மீன்ஸ் தலைமை தேர்தல் ஆணையமும் சரி, அ மாநில தேர்தல் ஆணையமும் சரி, ஒரு ப்ராப்பரான அதாவது அதோட செயல்பாடுகள் சரியான முறையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட முறையில வந்து கொடுக்குவது. இது எதுக்காக முக்கியமா வந்து இந்த மத்திய லெவல்ல வந்து தலைமை தேர்தல் ஆணையம் இருக்கும்போது, மாநில அளவுல ஏன் தலைமை தேர்தல் ஆணையம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முக்கிய காரணம் வந்து, அ அந்தந்த அந்தந்த மாநிலங்கள்ல வந்து மொழிய வந்து மொழிய டிரான்ஸ்லேட் பண்றதுக்காகவும், அது வந்து தனிப்பட்ட முறையில அந்தந்த மாநிலங்கள் வந்து தேர்தல் ஆணையத்த வந்து பயன்படுத்துது. அதே சமயத்துல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் ராஜ்யசபா, லோக்சபா எலக்ஷனு எல்லாமே கண்டக்ட் பண்ணுது. ஆனா, இந்த மாநில தலைமை தேர்தல் ஆணையம் எத எத கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மாநில தேர்தல் ஆணையத்த பொறுத்தளவு வந்து 73வது, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? அதாவது 74வது 74த், 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த மாநிலங்களுக்குரிய தேர்தல் ஆணையம் முக்கிய பங்கு வகிக்குது. இதன்படி என்னன்னு சொன்னா, 243 ZA டூ 243 கே வரைக்கும் 243 ZA டூ 243 கே வரைக்கும் இந்த 73வது, 74 அரசியலமைப்பு சட்டத்தின்படி எத் மாநில தலைமை தேர்தல் மாநில தேர்தல் ஆணையமானது செயல்படுது. ஓகேயா? இந்த மாநில தேர்தல் ஆணையம் வந்து 1986ல இமாச்சல பிரதேசல வந்து கொண்டு வராங்க. அதாவது என்னன்னு சொன்னா, 73வது, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம், 26 வருஷம் கழிச்சு, இந்த இமாச்சல பிரதேசல வந்து இந்த ப ச பஞ்சாயத்து எலக்ஷன் ஆனது கண்டக்ட் பண்றாங்க. அதே சமயத்துல அ அதே எர்ணு அதே அ 1986ல வந்து அ அது இமாச்சல பிரதேசம் மட்டும் இல்லாம, சிம்லால 15 மாநிலங்களுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து அமைக்கிறாங்க. இது முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அ 73வது, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் 25, 26 வருஷங்களுக்கு அப்புறமும் வந்து தேர்தலானது ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த 5 வருடங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அ பதவி பிரமாணமானது செய்யப்படுது. எப்படி அ மத்தியில இருக்கிற அந்த தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதோ, அதே மாதிரி மாநிலத்திற்கு இருக்கிற தேர்தல் ஆணையமும் செயல்படுது. இதோட செயல்பாடுகள் முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, அ அதாவது சில மொழிகள்ல வந்து சட்டங்கள் தனியாக அமைக்கப்படணும். சட்டங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெளிவா தெரியாது. அதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஏற்படுன்றதுக்காக தனியா அமைக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா வந்து பஞ்சாப்ல வந்து தேர்தல் ஆணையம் வந்து சில சி சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் தேர்தல் ஆணையமானது சொல்லுது. இதுல என்னன்னு சொன்னா, இந்த பஞ்சாப் தேர்தல் ஆணையம் அமைக்கிறதுக்கு சில விதிமுறைகள், வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னு சொன்னா, மாவட்ட அ ம் அதாவது மாநில அல்லது மாவட்ட அளவுல வந்து ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படணும் அப்படின்றதையும், ஒரு அந்த மாவட்ட, மாநில தேர்தல் ஆணையத்துக்கு
தேர்தல் ஆணையத்தோட நபர்கள் வந்து எப்படி உருவாக்கப்படுறாங்க? எப்படி அவங்களுடைய பொசிஷன் இருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த தேர்தல் ஆணைய விதிகள்ல குடுத்திருக்காங்க. யாருன்னு சொன்னா பஞ்சாப் தேர்தல் ஆணையத்தின் விதிகள். இதன்படி பெரும்பாலான மாநிலங்கள்ல வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மட்டும் தான் இந்த தேர்தல் எலக்ஷன் கமிஷன்ல வந்து த தலைமை அதிகாரியா வந்து இருப்பாங்க. ஆனா பஞ்சாப்ல எப்படின்னு சொன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து குடுத்திருக்காங்க. தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் சரி, அதாவது தலைமை தேர்தல் அதிகாரினா மாநில தேர்தல் அதிகாரிக்கும் சரி, அதே சமயத்துல மாவட்ட அல்லது துணை பிரிவுக்கும் சரி, துணை வ நியமிக்கும் மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்கும் அதிகாரம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, ஓய்வு பெற்ற அரசு ஊழியரா இருக்கணும். அதே சமயத்துல அவருக்கு 50 வயதுக்கு குறையாதவராவும் அவர் இருக்கணும். ஓய்வு பெற்ற அரசு ஊதிய ஊ சாரி ஊழியராவும் இருந்தாலும், அதே சமயத்துல யாருக்காக இருக்கணும்னு சொன்னா 50 வயசு குறையாம இருக்கணும். மாநில அரசின் அதிகாரம், மாநில அரசின் முதன்மை அதிகாரம், இவர் ஏதாவது ஒரு பதவியில வந்து முக்கியமா இருக்கணும். அதே அதே சமயத்துல உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியா இருக்கணும். இல்லன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியா இருந்து ரிட்டயர்ட் ஆயிருக்கணும். இவங்க தான் வந்து இந்த மாநில தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு வந்து அதிகாரியாக இருக்க முடியும். இதெல்லாம் வந்து இவங்களோட கண்டிஷனா வச்சிருக்காங்க. அதே சமயத்துல என்னன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் இந்த இவங்களோட ஆணையின்படி இருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா, துணை தேர்தல் ஆணையர், அ தேர்தல் ஆணையர், அப்புறம் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி, துணை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர், மாவட்ட தேர்தல் ஆணையர், அப்புறம் வாக்காளர் பதிவு பதிவு அதிகாரி, பதிவு அதிகாரி, அ தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரி வேற இருக்காரு. சரியா? இதுல என்னன்னு சொன்னா, இந்த தேர்தல் அதிகாரி, மாவட்ட அதிகாரி எல்லாமே இவங்க இங்க இருக்காங்க. இவங்களோட கான்செப்டின் படி ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்ன பதவி வந்து வகிக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தோம்ன்னு சொன்னா, தேர்தல் ஆணைய பதவி வகிக்கிறத ஒரு நியமனத்திற்கு தகுதியற்றவரா இருக்கிறாரு. யாருன்னு சொன்னா, ஒரு முறை தேர்தல் ஆணையராக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர். ஒரு முறை தேர்தல் ஆணையராக அப்பாயிண்ட் பட்ட ஒரு நபர், அ அதாவது நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அதே பதவியில் தொடர்ந்து இராமல், தனது பதவி 2 ஆண்டு காலம் மட்டும் பதவியில் இருந்துவிட்டு, அந்த பதவியிலிருந்து ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் அதற்கு தகுதியற்றவராகிறார். சரியா? அப்ப அவருடைய பதவி எப்படி இருக்குன்னா, ஒருவர் பதவி ஏற்றுக்கொண்டால், அந்த பதவியை வந்து சரியான முறையில அந்த பதவி வகிக்கணும். இல்லன்னு சொன்னா, அவர் தகுதியற்றவர். எந்த தேர்தல் ஆணையத்திலும் செயல்படக்கூடிய தகுதி அவருக்கு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம, மாவட்ட தேர்தல் அதிகாரி அவருக்குரிய என்னன்னு சொன்னா, செக்ஷன் கீழ் வழிகாட்டுதல், வாக்காளர் பட்டியல் வந்து திருத்தம் செய்யப்படணும். வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம், அந்த திருத்தத்தின் படியில வந்து அவர் வெளியிடுவது வந்து அவரோட கடமையா இருக்கு. அப்புறம் வாக்காளர் பதிவு அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பதிவு அதிகாரி என்ன செய்யணும்னு சொன்னா, பஞ்சாயத்து, நகராட்சிக்கான வாக்காளர் பட்டியல்களை தயாரிக்கிறாரு. இது அவரோட முக்கியமான வேலையா இருக்கு. அப்புறம் பதிவு அதிகாரி வந்து திருத்துவதற்கு தொடர்பான வேலைகளையும் இவர் செய்றாரு. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் அதிகாரி, அதாவது இவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னா, மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமல் மாநில தேர்தல் ஆணையத்தை கலந்தாலோசிக்காமல் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அதே சமயத்துல அதிகாரியை தேர்தல் அதிகாரியாக வந்து நியமிக்கக்கூடிய அதிகாரமானது இவருக்கு வந்து இருக்கு. அந்தந்த ஏரியால வந்து தேர்தல் அதிகாரி நியமிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கு. அப்புறம் வாக்குச்சாவடியை நியமிக்கும் அதிகாரமும், வாக்குச்சாவடி பிரெசைடிங் ஆபீசரும் இருக்காங்க. இந்த பிரெசைடிங் ஆபீசரோட முக்கியமான கடமை என்னன்னு சொன்னா, அவரது எல்லைக்குள் இருக்கிற வாக்குச்சாவடிகளை சரியான முறையில் ஃபங்ஷன் பண்ணுது. அதாவது நவீன வழக்குகளை, குழுக்களை காட்டும் பட்டியல்கள வந்து வெளியிடுவது, வாக்காளர் பட்டியலை வெளியிடுவது இவருடைய முக்கியமான கடமையா இருக்கு. சரியா? இந்த கடமை அது மட்டும் இல்லாம, இவரோட மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி அந்த மாவட்டந்தோறும் உள்ள வாக்குச்சாவடிகளை கண்காணிக்கக்கூடிய, அதாவது மொத்தத்துல வந்து அ மாநில தேர்தல் ஆணையரால கண்காணிக்கப்படுகிறார். இதுதான் இவரோட முக்கியமான கான்செப்ட்டா இருக்கு. தலைமை அலுவலகங்கள்ல வந்து உத்தரவுப்படி இவங்க வந்து பணி செய்யணும். மொத்தத்துல இந்த அதிகாரி எல்லாருமே தலைமை தேர்தல் உத்தரவின்படி இவங்க பணிகள செய்யணும். தலைமை தேர்தல் அதிகாரியோட முக்கியமான கடமை என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ன்னு சொன்னா, அவர் வந்து அதாவது தலைமை அதிகாரி, முதன்மை தேர்தல் அதிகாரி,
யாரு ஒரு தலைமை அதாவது மாநில தேர்தல் ஆணையர் ஒருத்தர் இருப்பாரு. மாநில தேர்தல் ஆணையர் ஒருத்தர் இருப்பாரு. இவருக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாரு. சரியா? இவருக்கு கீழ யாரெல்லாம் இவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தலைமை நிர்வாக அதிகாரி இவருக்கு உதவி செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து தலைமை நிர்வாக அதிகாரி இவருக்கு உதவி செய்யணும். 2வது என்னன்னு சொன்னா, முதன்மை தேர்தல் அதிகாரி அதாவது ஊராட்சி லெவல்ல வந்து இவருக்கு உதவி செய்யணும். அதுக்கப்புறம் நிதி ஆலோசகர், தலைமை கணக்கு அதிகாரி இவங்களும் இவருக்கு உதவி செய்யணும். அப்புறம் வந்து தொழில்நுட்ப பணியாளர் இவரு கீழ இருக்கணும். அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகளும் இவருக்கு உதவி செய்யணும். சட்ட ஆலோசகர் ஒருத்தர் இருப்பாரு. மக்கள் தொடர்பு அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் பப்ளிக் ரிலேஷன் ஆபிசர் அதாவது கம்ப்யூட்டர் புரோகிராமர் ஒருத்தர் இருப்பாரு. இவங்க எல்லாம் யாருக்கு செயல்படணும்னு சொன்னா, செக்ரட்டரி கீழ வந்து செயல்படணும். இதுதான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியோட கடமையா இருந்தாலும், தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாநில தேர்தல் ஆணையர் இருப்பாரு. அவருக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாரு. செக்ரட்டரிக்கு இந்த அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யணும். அப்படி இருக்கும்போது தான், இந்த பணிய வந்து சிறப்புமிக்க பணியா செய்ய முடியும் அப்படின்ற காரணத்துக்காக, இவங்களுக்கு இந்த அதிகாரத்தின வந்து குடுத்திருக்காங்க. அதே சமயத்துல என்னன்னு சொன்னா, மாநில தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம் இருக்குல்ல, இந்த மாநில தேர்தல் அதிகாரம் என்னன்னு சொன்னா, அ பிரிவு பிரிவு 175 அதாவது என்ன சட்டம் அப்டின்னா, இந்திய தண்டனை சட்டம் 1860ன் படி இந்திய தண்டனை சட்டம் 1860ன் படி பிரிவு 175, 178, பிரிவு 179, பிரிவு 180, பிரிவு 228 சட்டத்தின்படி ஆணையத்தில் குறிப்பிடப்பட்ட அதாவது பதிவு செய்யப்பட்டதை அனுப்பும் அனுப்பும் குற்றத்தை உருவாக்கும் பரிசீலித்து உண்மையான குற்றங்களை பரிசீலிக்கும் வகையில் இவங்க வந்து மாநில தேர்தலானது இருக்கு. அதே சமயத்துல பஞ்சாப் தேர்தல் ஆணையத்தின் அ ஒரு சில முக்கியமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அது யாருக்குன்னு சொன்னா, தேர்தல் ஆணையக்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்டின்னா, எந்த ஒரு நபரின் வருகையையும் கட்டாயப்படுத்தக் கூடாது. எந்த ஒரு நபரையும் கட்டாயப்படுத்தவும், பிரமாணங்களின் பெயரில் அவரை பரிசோதிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. அப்புறம் வந்து ஆவணம் கொண்டு தயாரிக்கப்படும் பிற அ ஆவணங்களும் ஆவணங்களைக் கொண்டு தயாரிக்கப்படும் பிற அதிகாரங்களை உருவாக்குவதும் இவங்களோட இதா இருக்கு. அப்புறம் ஆதாரங்களை திரட்டுவது இவங்களோட இதா இருக்கு. அதே சமயத்துல தேர்தல் அர அ ஆணையத்தின் புள்ளி விவரங்களை வெளியிடாமல் இருப்பது, புள்ளி விவரங்களை பாதுகாத்து வைத்திருப்பது, இதெல்லாம் இவங்களுடைய கடமையா வந்து இருக்கு. அடுத்து என்னன்னா, விதிகளை உருவாக்குவதற்கான சில அதிகாரங்கள் வந்து இந்த தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வந்து குடுத்திருக்கு. தலைமை தேர்தல் ஆணையம் மீன்ஸ் மாநில தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வந்து குடுத்திருக்கு. இதுல என்னன்னு சொன்னா, குற்ற குற்றங்களை அரசிதழ்களில் குற்றங்களை அரசிதழ்களில் வெளியிடுவதன் மூலம் குற்றங்களை அரசிதழ்களில் வெளியிடுவது. அரசிதழ் சொன்னா பத்திரிகைகள். அரசு பத்திரிகையில வந்து குற்றங்களை அ வெளியிடுவதன் மூலம், அ அறிவிப்பின் குற்றங்களை அறிவிப்பதன் மூலம், நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக சில விதிகள வந்து வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விதிகள் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு வாக்களிக்கிற ஒவ்வொரு நபரும் சில விதிமுறைகள வந்து பின்பற்றணும். அது என்ன விதிமுறையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேர்தல் முடிவுகள், வாக்கு எண்ணிக்கை முடிவுகள், வாக்களிக்கும் இயந்திரம் இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படணும். இதெல்லாம் எப்படி வச்சிருக்கணும் அப்படின்ற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுதான் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தோட அதாவது மாநில தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான அதிகாரமா இருக்கு. ஒருவேளை இயந்திரத்தின் மூலம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால், அந்த இயந்திரத்தை பத்திரமாக வைத்தல், பதிவுச்சீட்டு, வாக்குச்சீட்டு, சில சி சில சில பொருட்களை தேர்தலுக்கு சம்பந்தப்பட்ட சில பொருட்களை பத்திரமாக வைப்பதும் இவங்களோட முக்கியமான கடமையா இருக்கு. அப்புறம் என்னன்னு சொன்னா, மாநில ஆணையத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, அதோட செயல்பாடுகள் வந்து வாக்காளர் பட்டியல்களை தயாரிக்கிறது ஒரு முக்கியமான செயலா இருக்கு. வாக்காளர் பட்டியல் வந்து 18 வயசு அ முடிவடைந்த எவரையும் வந்து ஓட்டு போடுறதுக்கான அதிகாரம் வழங்கப்படணும். அது யார் யார ஓட்டில் சேர்க்கணும், யார் யார எடுக்கணும், இறந்தவர் பதிவு இருந்துச்சுன்னா, இறந்தவர்கள வந்து அந்த வாக்காளர் பதிவிலிருந்து தூக்கணும். இப்படிப்பட்ட அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, நியமனத்திற்கான தேதிகளில் நியமனம். அதாவது என்னன்னு சொன்னா, வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி தேதி. வேட்புமனு
தாக்கல் செய்வதற்கு கடைசி தேதி எது? கடைசி தேதி எது? அதே சமயத்துல குறிப்பிட்ட அறிவிப்பு பொது அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் 7 நாட்கள் கழித்து, அந்த குறிப்பிட்ட அறிவிப்பு பொது விடுமுறை என்றால், அந்த பொது விடுமுறை, விடுமுறை அல்ல. அது வந்து வேலை நாளாக கருதப்படும். அது மட்டும் இல்லாம, தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை செய்து தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை செய்து, திரும்ப பெற கடைசி தேதி திரும்ப பெற கடைசி தேதி அறிவிக்கப்படும். அடுத்து வந்து வாக்கெடுக்கும் வாக்களிக்கு வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய தேர்தல் நேரம் சரியான முறையில் அறிவிக்கப்படும். இப்படி தேர்தல் பற்றி பொது அறிவிப்புகள் வெளியிடப்படும். அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு வாய்ப்பை வெளிப்படுத்தப்படும்போது, அலுவலர் உத்தேசித்துள்ள ஒரு வாய்ப்பை, ஒரு அறிவிப்பை வெளியிடும்போது, தேர்தல் நடத்தும் அலுவலர் உத்தேசித்துள்ள தேர்தல் குறித்த பொது அறிவிப்பை வழங்குகிறார். அப்புறம் வந்து தேர்தலுக்கான வேட்பாளரின் நியமனம். தேர்தலுக்கான வேட்பாளரின் நியமனம். அதாவது என்னன்னு சொன்னா, வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவது வந்து முகவரோட புகைப்படத்தோட வேட்பாளர்களோட பட்டியல வெளியிடுவது அவரோட முக்கியமான கடமையா இருக்கு. அதுக்கப்புறம் வாக்கெடுப்புக்கான நேரத்தை நிர்ணயித்தல். இது ஒரு முக்கியமான கர்மம். எந்த நேரத்துல வந்து வாக்கெடுப்பு நடத்தணும், அதுல யார் யார் இருக்கணும் அப்படின்ற காரணத்தெல்லாம் வாக்கெடுப்புக்கான நேரத்தை நிர்ணயிக்கிறது இவங்களுடைய முக்கியமான கடமையா இருக்கு. அடுத்து வந்து அவசர காலங்களில் வாக்கெடுப்பை ஒத்திவைத்தல். அவசர நேரம் வந்து வாக்கெடுப்பு ஒத்திவைக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொன்னா, இந்த அ த மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அதே சமயத்துல இந்த மாநில தேர்தல் வந்து அவசர காலகட்டத்தில இருந்து ஒத்தி வைக்கலாம். அதிகார வரம்புக்குட்பட்டு வாக்களிப்பை ஒத்திவைக்கக்கூடிய அதிகாரமானது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, தேர்தல் தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்றோம். தேர்தல் தீர்ப்பாயங்கள்னு சொல்றோம். தேர்தல் தொடர்பான தகராறுகளை தீர்க்கிறதுக்காக தேர்தல் தீர்ப்பாயமானது இருக்கு. தேர்தல் தீர்ப்பாயம்ன்றது நீதித்துறை போன்று செயல்படுது. இது வந்து மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தனிப்பட்ட முறையில இந்த தேர்தல் தீர்ப்பாயமானது வழங்கப்படுகிறது. இதான் என்னன்னு சொன்னா, தேர்தல் தொடர்பான அதிகாரங்களை தீர்க்க மாநில அளவில் தேர்தல் தீர்ப்பாயமானது அ நிர்ணயிக்கப்படுது. அதே சமயத்துல மாநில விதிகளை பின்பற்றி மாவட்ட அல்லது மாவட்ட துணைப்பிரிவு தலைமையகத்தில் மாநில அரசின் அதிகார அரசிதழ்களில் வெளியிட்ட பின்பு இந்த மாநில அரசாங்கத்தால் அமைக்கப்படுவதுதான் தேர்தல் தீர்ப்பாயம். இந்த தேர்தல் தீர்ப்பாயத்துல யார் யாரெல்லாம் வந்து அரசு பணியில இந்த தேர்தல் தீர்ப்பாயத்துல முக்கியமா பணியாற்ற முடியும், அதாவது இதோட அதிகாரியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியா இருக்கணும் 1. இல்லைன்னா குரூப் 1A தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ற இந்த குரூப் 1A இருக்குல்ல, இதுல வந்து அதாவது அரசு பணியாளர் தேர்வாணையத்துல வந்து குரூப் 1A முதல் பகுதியில வந்து அவர் ஏ குரூப்ல வந்து பணிபுரிந்து ரிட்டயர்ட் ஆயிருக்கணும். இல்லன்னு சொன்னா தேர்தல் தீர்ப்பாயம் இல்லன்னு சொன்னா உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து தீர்ப்பாயத்தில் வேலை செய்வதற்கான அதிகாரமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்னன்னு சொன்னா, சட்டப்படி சமர்ப்பிக்கப்பட்ட தேர்தல் மனுவை தவிர எந்த தேர்தலும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது அப்படின்றது இது முக்கியமான கான்செப்டா இருக்கு. என்னன்னு சொன்னா, தேர்தல் தீர்ப்பாயம்ன்றது தலைமையகத்தை தவிர வேறு இடத்தில் தேர்தல் மனுவை முழுமையாகவோ பகுதியாகவோ விசாரிக்கலாம். இந்த தேர்தல் தீர்ப்பாயம் வந்து அதாவது தலைமை தேர்தல் ஆணையத்தை தவிர அவங்க சொல்ற இடம் தவிர மற்ற எந்த இடத்திலையும் விசாரிக்கவோ இல்ல முழுமையாக மனுவை தள்ளுபடி செய்யவோ உரிமையானது வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா, நடைமுறை கூட்டத்திற்கு உட்பட்டு சில விதிகளுக்கு உட்பட்டு வந்து இந்த தீர்ப்பாயம் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நடைமுறை விதிகளுக்கு உட்பட்டு இந்த தீர்ப்பாயமானது செயல்படணும். அதே சமயத்துல 1908 சிவில் நடைமுறை சட்டம் அதன் அடிப்படையில வந்து வழக்குகளை விசாரணை செய்யும் அதிகாரமானது இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது வழக்குகளை விசாரணை செய்யும் அதிகாரம் என்னன்னு சொன்னா, தேர்தல் தீர்ப்பாயம்
எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டிய காரணங்களுக்காக எந்த சாட்சியோ, காரணங்களுக்கான எந்த சாட்சியோ அல்லது சாட்சியங்களையோ, அத்தகைய சாட்சியின் ஆதாரம் எனக் கருதினால், அதை மறுப்பதற்கான விருப்புரிமையானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுல என்னன்னு சொன்னா, சாட்சி அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வரப்படுற ஒரு மனு அல்ல. நல்லா கவனிக்கணும். சாட்சி அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வரப்படுகிற ஒரு மனு அல்ல. அதற்கு மாறா வந்து சிலர் வந்து அ மனுவ வந்து டெண்டர் விடுவாங்க. டெண்டர் விடுவது என்னன்னு சொன்னா, ஒரு சிலர் வந்து அ அவங்களுக்கு அதாவது வேட்பாளர் வந்து அவங்களுக்கு வேண்டிய முகவர்கள வச்சிருப்பாங்க. அந்த முகவர் வந்து டெண்டர் விடுவாங்க. யார் யாருக்கு இவ்வளோ இந்த இந்த போஸ்டிங் யார எடுத்துக்கிறீங்களோ, அத வந்து அவங்க வந்து போஸ்டிங்ல வந்து இருந்துக்கலாம். மீதி எல்லாருமே வந்து ரிலீவ் ஆயிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில சில நேரங்கள்ல வந்து சில தேர்தல் நடைமுறையில வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, நெறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது அ ஆளுங்கட்சி வந்து ஆட்சியில இருக்கும்னு நெனைக்கும். அதாவது எடுத்துக்காட்டு ஐ வில் சே தட் ஒன்லி எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்லி. அ அதாவது ஆட்சித்துறையில இருக்கிறவங்க ஆட்சித்துறை என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஆட்சியில இருக்கிறவங்க தன்னுடைய முழு கட்டுப்பாட்டையும் அதாவது லோக்கல் லோக்கல் பாடிஸ் முழுவதையும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நெனப்பாங்க. அப்படி கண்ட்ரோல் வரும்போது, இவங்களுக்கு வந்து முழுமையான நபர்களோ, உறுப்பினர்களோ, மெம்பர்களோ யாரும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஜெயிக்கும்போது, இவங்க வந்து டெண்டர் விடுவாங்க. யாரு ஜெயிக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து யாரு இத அதிகமா எடுத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த பதவி வந்து அதிகமான அமௌண்ட் குடுக்குறவங்களுக்கு இந்த பதவியானது வழங்கப்படும் அப்டிம்பாங்க. அதாவது ஒரு 10 மெம்பர் இருக்காங்கன்னு சொன்னா, அந்த 10 மெம்பருக்கும் மாவட்ட அளவுல வந்து தலைமை மெம்பரா இருக்கணும். தலைமை சேர்மனா இருக்கணும் அப்டின்றவங்க வந்து நல்லா கவனிக்கணும். தலைமை சேர்மனா இருக்கணும். மாவட்ட தலைமை சேர்மனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, யார் அமௌண்ட் அதிகமா குடுக்குறாங்களோ, அவங்க வந்து போஸ்டிங்ல உட்காந்துக்கலாம். அந்த மாரி டெண்டர் விடக்கூடிய சூழ்நிலையாவது சில அறிவிப்பின் போது நடைபெறும். இது நடைபெறாமல் இருப்பதற்காக, இந்த தேர்தல் ஆணையம் வந்து முழுமையாக தீர்ப்பாயங்கள் வந்து வழங்கப்படுது. சரியா? இந்த தீர்ப்பாயங்கள் மூலம் என்னன்னு சொன்னா, இது இது என்னன்னு சொன்னா, ஊழல் நடைமுறைகளை தேர்தல் குற்றங்களை அதாவது ஊழல் நடைமுறைகளை, தேர்தல் குற்றங்களை அகற்றுவதற்காக மட்டுமே இந்த தீர்ப்பாயங்கள் வந்து அமைக்கப்படுது. இதுல என்னன்னா, இதுக்கு முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தேர்தல் காலங்களில் வேலிகள் அப்படின்ற மாதிரி இந்த தீர்ப்பாயங்கள சொல்றாங்க. தேர்தல் காலங்களில் வேலிகள். அதாவது தேர்தல் நடக்கும்போது ஒரு வேலிய வந்து எப்படி இருக்கோ, அதாவது சுத்தியும் பாதுகாப்பா எப்படி வேலி இருக்கோ, அதே மாதிரி தீர்ப்பாயங்கள் வந்து தேர்தல் காலங்களில் ஒரு வேலியைப் போல செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நபர் தேர்தலில் நிற்கவோ அல்லது நிற்காதவரோ, நிக்கிறாரோ இல்ல நிக்கலையோ, ஒரு குடிமகன் வேட்பாளரா நிக்கிறானோ நிக்கலையோ, நிக்கலாமா வேண்டாமா? நிக்கக்கூடாதா? ஓட்டு போடலாமா வேண்டாமா? அப்படின்றதெல்லாம் தீர்மானிப்பதற்காக சில அமௌண்ட்டுகள கொடுத்து சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை முகவர்கள் மூலம் அமௌண்ட்டுகளை குடுத்து சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டது இந்த தீர்ப்பாயம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, எலக்ஷன் நேரத்துல வந்து லஞ்சம் குடுக்குறாங்க. லஞ்சம் குடுத்தனால ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகாமல் இருக்கவும் இந்த தீர்ப்பாயங்கள் வந்து பயன்படுது. அதே சமயத்துல வாக்களிக்காமல் இருக்கவும் சிலது இந்த இடத்துக்கு இருந்து வாக்களிச்சேன்னு சொன்னா, அ வாக்களித்தால் வந்து நன்மை பயக்காது. அவங்க அந்த இடத்துக்கு ஃபில் அப் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது, "நீ வாக்களிக்காம இரு. இவ்வளோ அமௌண்ட் வாங்கி ஒதுங்கிக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த தீர்ப்பாயம் வந்து உதவி செய்யுது. அடுத்து வந்து என்ன சொன்னா, தேவையற்ற செல்வாக்கு. செல்வாக்கு அதிகமா ஒரு நபருக்கு வந்து செல்வாக்கு அதிகமா போது, அந்த அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி, அவருடைய குணாதிசயங்களை நல்லவரு, இவர் வல்லவரு, இவரு அப்படி செய்வாரு, இப்படி செய்வாருன்னு சொல்லி, அந்த தேர்தல் நடக்கும்போது வந்து பக்கத்துல கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போடாமல் இருப்பதற்காகவும், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாம இருக்கவும், இந்த தேர்தல் ஆணையமானது செயல்படுது. தீர்ப்பாயங்களும் செயல்படுது. அடுத்து வந்து உட்பிரிவு விதிகளுக்கு உட்பட்டு பொதுவான தன்மை, பாரபட்சம் இல்லாத சமூக புறக்கணிப்பு, முன்னாள் தொடர்பு வேட்பாளரை அச்சுறுத்தும் நபர் அல்லது சாதி, சமூக, தெய்வீக அதிருப்தி அதாவது ஆன்மீகத்தை சொல்லிக்கிட்டு ஓட்டு கேட்டு வரவங்க, ஜாதிய சொல்லிக்கிட்டு ஓட்டு கேட்டு வரவங்க, இந்த சூழ்நிலைலாம் இருக்காம இருக்கிறதுக்காக தலையிடுவது இந்த தலைமை இந்த தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல
இந்த தீர்ப்பாயங்கள் மட்டும் இல்லாம வேட்பாளரின் வாக்குரிமை, பொது கொள்கை பிரகடனம் இதெல்லாம் வந்து பொது நடவடிக்கையின் வாக்குறுதி, தேர்தல் உரிமையின் நோக்கமின்றி அதாவது தேர்தல் உரிமையின் நோக்கமின்றி செயல்படுவது, உரிமையியல் நோக்கமின்றி சட்டப்பூர்வ உரிமையை வந்து எடுத்துக்கிறது. இந்த காரியங்கள்லாம் வந்து அப்புறப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த தீர்ப்பாயங்கள். மொத்தத்துல வந்து மதத்தின் அடிப்படையிலயோ, இந்திய குடிமகனின் பல்வேறு விருப்பங்களையும், வெறுப்புணர்வுகளையும் தேர்தல் அதாவது தேர்தல் நேரங்கள்ல வந்து விருப்புகளை வந்து வெறுப்புகளை உற்பத்தி பண்ணி, அவங்கள வந்து அதாவது வெறுப்புணர்ச்சிய உண்டு பண்ணி, அவங்கள வந்து மனசு நொந்து போற அளவுக்கு பண்ணி, அந்த இடத்துல வந்து அவங்கள ஓட்டே போட விடாம போற அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி சூழ்நிலைய பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த தீர்ப்பாயமானது இருக்கு. அடுத்து வந்து சதி அப்படின்றத பயன்படுத்தி, அதாவது நீங்கலாம் ஓட்டு போட வரக்கூடாது, நீங்கலாம் போக்கூடாது அப்படின்ட்டு சதி அப்படின்றது மூலம் வந்து, அ இந்த அதுல மூலம் வந்து நெறைய பிரச்சனைகள சால்வ் பண்றதுக்கும், வே வேட்பாளரின் தனிப்பட்ட குணாதிசயம் அத பத்தி பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரமானது வழங்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த தீர்ப்பாயமானது செயல்படுது. இந்த தீர்ப்பாயத்தோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, பணியாற்றுவது வேட்பாளர் சம்மதத்தோட வேட்பாளரோட சம்மதத்தோட முகவர்கள் செயல்படுவது, அவங்கள செயல்படாமல் பண்ணுவது, தேர்தல் வாய்ப்புகளை மேம்படுத்துவது, பிரச்சாரத்தில் வேட்பாளர்களை முன்னிறுத்துவது, அ இந்த இந்த பிரச்சனைலாம் தடுப்பதற்காக இந்த தீர்ப்பாயமானது வழங்கப்படுது. இந்த தீர்ப்பாயத்தின் மூலம் தீர்க்கப்பட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையானது வழங்கப்படும். ஒரு வேட்பாளரோ அல்லது முகவரோ இல்ல சாதாரண நபரோ, ஒரு வாக்காளரோ யாரா இருந்தாலும் தீர்ப்பாயத்தின் மூலம் வந்து தண்டிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் கம்பல்சரி வந்து சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த இந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்தது இந்த தீர்ப்பாயம். அது மட்டும் இல்லாம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் அ அதாவது நிதி அயோக்யா நிதி அயோக்யா அப்படின்னு சொல்றோம். இதுல என்னன்னு சொன்னா லோக் ஆயுக்தா இந்திய மாநிலங்களின் அதாவது லோக் ஆயுக்தா என்ன பர்ப்பஸ்க்காக இருக்குன்னா, ஊழல் சம்பந்தப்பட்ட ஊழலை அகற்றுவதற்காக, ஊழலை அப்புறப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த லோக் ஆயுக்தா. ஊழலை அப்புறப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது லோக் ஆயுக்தா. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, வங்கி அல்லது காப்பீட்டு நிறுவனங்களுக்கு எதிராக பொது மக்களால் கையாளப்படும் முக்கியமான கையாளும் பொதுமக்களுக்கு எதிராக கையாளும் அதிகாரிகளை தண்டிப்பதற்காக நிர்வகிக்கப்பட்டதா இந்த லோக் ஆயுக்தா. இதுல என்னன்னு சொன்னா, இந்த ஓம்பட்ஸ்மேன் அப்படின்றது வந்து அதிகாரியை நியமித்து அரசாங்கம் வெளியாற்றவோ, மாற்றவோ முடியாது. யாருன்னு சொன்னா, ஒரு அதிகாரிய வந்து நியமிச்சிருச்சுன்னு சொன்னா, ஊழல் தடுப்புக்காக ஒரு அதிகாரிய வந்து நியமிக்கிறாங்க. அதாவது ஊழல் தடுப்பு செய்றதுக்காகவே ஒரு அதிகாரிய நியமிக்கிறாங்க அப்படி சொன்னா, அந்த அதிகாரிய வந்து மாற்றவோ, ஓம்பட்ஸ்மேன் அப்படின்ற மூலம் வந்து அதாவது அந்த அதிகாரியோட செயல்களை மாற்றவோ, அல்லது தண்டிக்கவோ, அல்லது அப்புறப்படுத்தவோ, இந்த பதவியை காலி பண்றதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே செய்ய முடியாது. இது என்னன்னு சொன்னா, இதோட வரலாறு மொரார்ஜி தேசாய் தலைமையில வந்து 1966ல வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையமானது கொண்டு வரப்பட்டது. மொரார்ஜி தேசாய் அவருடைய 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையில வந்து இந்த நிர்வாக சீர்திருத்தத்திற்காக இந்த ஆணையமானது கொண்டு வரப்பட்டது. இது என்ன அப்படின்னா விஜிலன்ஸ் அதிகாரி வந்து இந்த குடிமக்களின் குறையை தீர்ப்பதற்காக விஜிலன்ஸ் அதிகாரி இருப்பாரு. அவர் வந்து செயல்படுறதா இது. இது வந்து 1962ல இருந்து 1964 வரைக்கும் சில மாநிலங்கள்ல வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இதுல லோக் ஆயுக்தாவ 1970ல வந்து பீகார் மசோதாவை கொண்டு வந்திருக்கு. 1972ல வந்து மகாராஷ்டிரா வந்து அந்த இத கொண்டு வந்திருக்கு. அப்புறம் இது மாநிலத்திற்கு மாநிலம் வந்து இந்த லோக் ஆயுக்தா அப்படின்றது மாநிலத்துக்கு மாநிலம் வந்து மாறுபடும். இதோட பணி என்னன்னு சொன்னா, வருமான வரித்துறை, ஊழல் தடுப்பு பணியகம், வருமான வரித்துறை, ஊழல் தடுப்பு பணியகம், அப்புறம் மட்டும் அரசியல்வாதிகள், அப்புறம் அரசியல் அதிகாரிகள் ஊழலை விளம்பரப்படுத்த
முதல்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த அ இந்த லோக் ஆயுக்தா. அப்புறம் இந்த லோக் ஆயுக்தா வந்து கல்கத்தாவுல வந்து மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் அப்படின்னு சொன்னேன்ல. கல்கத்தால வந்து மிக சக்தி வாய்ந்ததா வந்து இந்த லோக் ஆயுக்தா இருக்கு. அதே சமயத்துல புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து சக்தி இழந்ததா வந்து இந்த அமைப்பானது காணப்படுது. 2019ல மிசோரம்ல வந்து இந்த அமைப்பானது கொண்டு வராங்க. இதுல என்னன்னு சொன்னா, அ மோசமான நிர்வாக ஊழல், தாம் தாமதம், திறமையின்மை, வெளிப்படைத்தன்மை, பதவி துஷ்பிரயோகம், முறையற்ற நடத்தை. இந்த காரணங்களுக்காக இந்த இந்த அமைப்பானது கொண்டு வருது. என்னன்னு சொன்னா மோசமான நிர்வாகம். நிர்வாகம் வந்து மோசமான நிர்வாகமா இருக்கணும். அதே சமயத்துல ஊழல் வந்து மிகுதியா இருக்கணும். அப்புறம் தாமதமா இருக்கணும். திறமை இல்லாதவங்களா இருக்கணும். திறமை இல்லாதவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்றது. அ காலதாமதத்தை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கிறது. அப்புறம் பதவிய வந்து துஷ்பிரயோகம் பண்றது. இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த காரணத்தை அகற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த லோக் ஆயுக்தா. அதாவது லோக் ஆயுக்தா எப்படி 2012ல வந்து சில சீர்திருத்தங்கள் 2012 நவம்பர் மாசம் வந்து சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீர்திருத்தத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இந்த சீர்திருத்தத்துல வந்து அனைத்து ஊழல்களையும் பெற நோடல் ஏஜென்சி அப்படி சொல்லி ஒரு ஏஜென்சி அமைப்பானது இருக்கணும். நோட்டல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி அமைப்பு இருக்கணும். அப்புறம் வந்து பறிமுதல் தேடல்களை அதாவது விஜிலன்ஸ் பிடிக்கிற எந்த ஒரு நபரையும் பறிமுதல் செய்வதற்காக அதிகாரங்கள் மேம்படுத்தப்படணும். இது பறிமுதல் செய்வதற்கான அதிகாரம் இல்லாததுனால தான் இந்த அமைப்பானது தோல்வியில முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல மாநில அளவில் விசாரணை முகவர் லோக் ஆயுக்தா மாநில அளவில் முகவர் மீது லோக் ஆயுக்தா வரம்பு வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த வரம்பானது எடுத்துக் கொள்ளப்படணும். நிர்வாக நிதி சுயாட்சியா செயல்படணும். இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் நிதி ஆயுக்தா வந்து லோக் ஆயுக்தா வந்து சரியான முறையில செயல்படும். எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்ற சில கான்செப்ட் வந்து சொல்றாங்க. அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுல இருந்து எப்ப லோக் ஆயுக்தா கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டுல வந்து எப்ப லோக் ஆயுக்தா சொல்றாங்கன்னு சொன்னா, 2018ல வந்து தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தா கொண்டு வராங்க. சரியா? இந்த 2018ல என்ன சொல்றாங்கன்னா, 1988ல ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி, ஊழல் தடுப்பு தவறு செய்தவர்கள் ஊழியர்கள் மீது புகார் செய்யணும். தவறு செய்தவர்கள் ஊழியர்கள் மீது புகார் செய்யணும். அந்த புகார் செய்யப்பட்ட புகார்களை பரிசோதித்து, அதன் அடிப்படையில வந்து ஆக்ஷன் எடுத்தா அப்படின்னு சொன்னா, ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தலைவர்கள், உறுப்பினர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. முக்கியமா வந்து எம்எல்ஏ, எம்பிஸ் இருப்பாங்கல்ல. எம்எல்ஏஸ் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க. இவங்களோ அல்லது அரசு அதிகாரிகளோ அவங்க தவறு செய்யும்போது, அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி, அவர்கள் தவறு செய்யாமல் இருப்பதற்காக அதாவது மொத்தத்துல வந்து ஊழல் செய்வதை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டுல. இதன்படி என்னன்னு சொன்னா, ஊழல் தடுப்பு கொள்கை நிர்வாகம், விழிப்புணர்வு, நீதி மற்றும் அ தமிழ்நாடு ஒழிப்பு 28 ஆண்டுகள் வந்து அனுபவமிக்க அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்க. தமிழ்நாடு ஊழல் ஒழிப்பு ஆணையம் வந்து 2016ல அ 2016ல வந்து கொண்டு வரப்படுது. எப்படி இருந்தாலும், இந்த ஊழல் தடுப்பு ஆணையம் அப்படின்றது வந்து மொத்தத்துல வந்து ஊழல ஒழிக்கிறதுக்காக இந்த லோக் ஆயுக்தா வந்து எல்லா மாநிலங்களும் கொண்டு வராங்க. லோக் ஆயுக்தா வந்து எல்லா மாநிலங்களும் கொண்டு வந்தாலும், மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுது அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் வேற வேற மாதிரி செயல்படுது. மொத்தத்துல இது வந்து சரியான முறையில ஃபங்ஷன் ஆகும்னு சொன்னா, ஒரு வேள ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, விஜிலன்ஸ் போய் பிடிக்கிறாங்க. புடிச்ச அவங்க வந்து மறுபடியும் அவங்களுக்கு தண்டனை குடுக்குறாங்களா? அந்த ரெக்கவர் பண்ண ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு? அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மக்கள்ட்ட அது அரசாங்கத்துல இருக்கா? இல்ல பறிமுதல் செய்யப்பட்ட நபர்ட்டயே போயிருச்சா? இந்த விசாரணை இதில் வந்து சரியான முறையில விசாரித்து, சரியான முறையில ஃபங்ஷன் பண்ணும் பொழுது மட்டும் தான், இந்த லோக் ஆயுக்தா அப்படின்றது வந்து ப்ராப்பரா இது என்ன பர்ப்பஸுக்காக நியமிக்கப்பட்டதோ, அ அந்த பர்ப்பஸ் வந்து நிறைவேறும். அப்படின்றது தான் மற்றைய அரசியல் அறிஞர்களோட கருத்தா இருக்கு. அதே சமயத்துல
அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதித்துறை அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நீதித்துறை எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதித்துறைய பொறுத்தளவு வந்து ஜுடிஷியரி அப்படின்றது சொல்றோம். நீதித்துறை அப்படின்னு சொல்றோம். இந்த ஜுடிஷியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அ நீதிமன்றத்தோட முக்கியமான கண்ட்ரோலு, கட்டுப்பாடு எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில இருக்கு. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் எதுன்னு சொல்லி கேட்டா நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்தியாவில் நீதிமன்றம் வந்து 3 வகையா இருக்கு. ஒண்ணு வந்து உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அப்புறம் வந்து மற்ற நீதிமன்றங்கள் அப்படி சொல்றோம். இந்த மற்ற நீதிமன்றங்கள் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கு. வட்டார அளவுல இருக்கு. அதே சமயத்துல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னு சொல்றோம். அ அதுக்கப்புறம் வந்து மாவட்ட அளவுல வந்து இருக்கும். சப் கோர்ட் அப்படின்னு சொல்றோம். சார்பு நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வட்டார நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம். இது மற்ற நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா முக்கியமா நம்ம இந்த சப்ஜெக்ட்க்கு படிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து முக்கியமா வந்து அ ஹைகோர்ட் அதாவது உயர்நீதிமன்றத்த பத்தி தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது லோக்கல் கவர்ன்மென்ட் அப்படின்ற சோசியல் சயன்ஸ் அப்படின்றத வந்து உயர்நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட முறையில வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கனால, இப்போ நம்ம உயர்நீதிமன்றத்துல அதாவது மாநில உயர்நீதிமன்றம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்றோம். மாநில உயர்நீதிமன்றம் முன்னாடி முன்காலத்துல என்னன்னு பார்த்தோம்னா, டெல்லியில மட்டும் ஒரே ஒரு மாநில உயர்நீதிமன்றம் இருந்துச்சு. இப்ப எல்லா ஸ்டேட்லயும் உயர்நீதிமன்றமானது வழங்கப்பட்டிருக்கு. மொத்தத்துல 24 அ உயர்நீதிமன்றங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1966ல வந்து ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் தான் இருந்துச்சு. பகுதி 6 அதாவது பகுதி 6 அ பகுதி பகுதி 6 பார்ட் 240 முதல் 231 வரைக்கும். அதாவது 240 முதல் 230 214 முதல் 231 வரை உயர்நீதிமன்றங்களின் அமைப்பு, சுதந்திரம், செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கு நம்மளது அரசியலமைப்பு சட்டத்துல. இதுல என்ன சொன்னா, ஒரு தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரா வந்து நியமிக்கப்படுகிறாரு. இந்த தலைமை நீதிபதி மட்டும் இல்லாம எல்லா நீதிபதி எப்படி நியமிக்கணும்ன்ற சில கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னா, தலைமை நீதிபதி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல எப்படி இந்த நீதிபதிகள் நியமனம் இருந்துச்சுன்னா, கொலிஜியம் கொலிஜியத்தி கொலிஜியம் வந்து இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணும். அந்த கொலிஜியத்துல யார் யார் இருப்பாங்கன்னு சொன்னா, அ அவர் வந்து பிரசிடென்ட் இருப்பாரு. உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பாரு. அப்புறம் மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க. இவங்கலாம் வந்து கொலிஜியம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அந்த கொலிஜியத்துல வந்து முன்னாடி வந்து நியமனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொலிஜியத்துல வந்து இருந்தாலும், மற்ற நீதிமன்ற நீதிபதிகள் வந்து குடியரசுத் தலைவரா வந்து நியமிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மட்டும் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுவாரு. மத்தவங்கலாம் இந்த கொலிஜியத்தின் மூலம் வந்து நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொத்தத்துல வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கு விசாரணை வந்து 2 மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் உச்சநீதிமன்ற 2 மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் இந்திய தலைமை நீதிபதியை கலந்தாலோசித்து அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுல என்னன்னு சொன்னா, அரசியலமைப்பு சட்டம் 2014 படி தேசிய நீதிபதிகள் ஆணைய சட்டம் தேசிய நீதிபதிகள் ஆணைய சட்டம் 2014ல கொண்டு வராங்க. தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம். இது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டாலும், சில இது வந்து அ அதுக்கப்புறம் வந்து சரியான முறையில ப்ராப்பரா இல்லாதனால, மறுபடியும் வந்து 4வது நீதிபதி வழக்குல வந்து ஒரு புதிய அமைப்பானது உருவாகுது. இந்த அமைப்புல வந்து கீழ்க்கண்ட தகுதியின் அடிப்படையில வந்து ஒரு நீதிபதியா நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்படின்னா தகுதி என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படி சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அ இந்திய குடிமகனா இருக்கணும். 10 ஆண்டு நீதித்துறையில வந்து பணியாற்றி இருக்கணும். ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். 10 ஆண்டு நீதித்துறையில பணியாற்றி இருக்கணும். இல்ல நீதித்துறையில உயர்நீதிமன்ற நீதிபதியாக, உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல அ அவரு வந்து இறையாண்மையும் அ ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய அ இந்திய குடிமகனாக இருக்கணும். இறையாண்மையை ஒப்புக்கொள்ளக்கூடிய இந்திய குடிமகனா இருக்கணும். அதே சமயத்துல அரசியலமைப்பு சட்டங்களை நிலைநாட்டுவதற்கு முக்கியமான கடமை பெற்றிருக்கணும். இப்படி ஒரு சில கடமைகள வந்து கொண்டு உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற நீதிபதிகளானது நியமிக்கப்படணும். அதே சமயத்துல தலைமை நீதிபதியும் நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி
சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. அப்புறம் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி பதவிக்காலம் வந்து அ சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதியோட பதவிக்காலம் 65 வயசு. உயர்நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம் 62 வயசு. அ அ மற்றைய மு நீதிமன்றங்கள் நீதிபதிகள் வந்து வயது 60. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நீதிமன்ற நீதிபதி, மாவட்ட நீதிமன்ற நீதிபதி வந்து 58 வயசா இருந்துச்சு. இப்போ வந்து இவங்களோட ஏஜ வந்து கூட்டுனால 60 வயசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இவங்களுடைய முக்கியமான அப்பாயின்ட்மென்ட். இது வந்து நீ இவங்களோட முக்கியமான கான்செப்ட்ன்னு சொன்னா நீதி வழங்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீதி வழங்குறது அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இதுல வந்து நீதித்துறை வந்து எப்படி செயல்படணும்? எப்படி இருக்கணும்னு சில காரணங்கள சொல்றாங்க. அதாவது ஒரு அ உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பணிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். என்னன்னு சொன்னா, உரிமைகளின் பாதுகாவலனா இருக்கு. எது? உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றமும், உச்சநீதிமன்றமும் மொத்தத்தில நீதித்துறை அப்படின்றது அதாவது உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றோம். இந்த உரிமைகளின் பாதுகாவலன் சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து அ நீதி விசாரணை குழு அப்படி சொல்லி ஒரு குழுவானது இருக்கு. என்னன்னு சொன்னா, அரசு அலுவலர் அல்லது அமைச்சர் குற்றங்களை விசாரிக்க பதிவு செய்ய அரசு அலுவலர்கள் அல்லது எம்எல்ஏ, எம்பிஸ் இவங்களுடைய குற்றங்களை விசாரிக்க, பதிவு செய்ய ஒரு குழுவானது அமைக்கப்படணும். அதுதான் நீதி விசாரணை குழு அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்னன்னா, நிர்வாக பணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து தலைமை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தங்களுடைய பணியாளர்களை அதாவது தனக்கு வேலை செய்ற பணியாளர்களை அவங்களே தேர்ந்தெடுத்து நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னா, அ அதாவது கீழ் மட்டத்தில் அ ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள வந்து அவங்களுக்கு வேண்டிய பணியாளர்களை அவங்களே நியமனம் செய்யக்கூடிய அதிகாரமானது அந்த நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து ஆலோசனை கூறும் பணி. அரசு சார்ந்த சிக்கல்களை சரி பண்றதுக்காக ஆலோசனை கூறும் பணியானது நியமிக்கப்பட்டிருக்கு. சிக்கல்களை அரசு சார்ந்த சிக்கல்களை தீர்க்க, அதாவது சட்ட சட்ட வல்லுநர்களால் சிக்கல்களை எடுப்பதற்காக ஆலோசனை கூறும் பணி வந்து இந்த நீதித்துறைக்கானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுதல். அதாவது இந்த நீதிபதிகள் சில நீதிபதிகள் வந்து சட்டமன்றத்தில முன்னாடி காலகட்டத்தில சட்டமன்றத்தில தேர்ந்தெடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து சட்டமன்றத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து திறமையான நபர்கள வந்து சட்டமன்றமே தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவதனால சில நன்மைகளும் இருக்கு, சில தீமைகள் அதிகமா இருக்கு. என்னன்னு சொன்னா, சட்டமன்றத்துக்கு யார் உட்பட்டிருக்காங்க? எம்எல்ஏ, எம்பிஸ் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இவங்க உட்பட்டிருக்காங்கன்னு சொன்னா, அ இவங்களோட ஆலோசனை பேர்ல வந்து நீதிபதிகள வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து ஊழல் நடைபெறாமல் அதாவது ஒன் சைடு சப்போர்ட் இல்லாம இருக்காது. அப்ப சட்டத்தினால அதாவது சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு நன்மைகளை காட்டிலும் தீமைகளே அதிகமா இருக்கு அப்படின்றத இங்க பார்க்கிறோம். அடுத்து என்னன்னா, நிர்வாகத் துறையினால் நியமனம். அதாவது பல நாடுகள்ல வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஜட்ஜஸ வந்து நியமனம் பண்றாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஜட்ஜஸ வந்து நியமனம் பண்றது வந்து சட்டத்துறையில அனுபவம் உள்ள நீதிபதிகள் வந்து ஸ்பெஷல் ஹை கோர்ட்டுக்கோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கோ நீதிபதிகள் வந்து நியமனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியமனத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதாவது அ அ இதனால வந்து சிறப்பானதா இருக்குமா? சிறப்பானதா இருக்காதா? அப்படின்னு சொன்னா, சில நாடுகள்ல சிறப்பா இருக்கு. சில நாடுகள்ல சிறப்பா இருக்காது. அடுத்து என்னன்னு சொன்னா, நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவைவ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் பாதுகாவலன் ஜுடிஷியல் ரிவைவ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஜுடிஷியல் ரிவைவ் அப்படின்னா, அ அப்படின்னு சொல்றோம். இந்த ஜுடிஷியல் ரிவைவ்னா என்ன அப்படின்னா, மாநிலங்களின் சுதந்திரம் மாநிலங்களின் சுதந்திரம், மக்களின் சுதந்திரம், மாநிலங்களின் சுதந்திரம், மக்களின் சுதந்திரம், அப்புறம் வந்து பாதுகாக்க நீதித்துறையால் கையாளப்படும் அதிகாரமே நீதி புனராய்வு அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களின் சுதந்திரத்தையும், மக்களின் சுதந்திரத்தையும் நீதித்துறையால் பாதுகாக்க பயன்படுத்தப்படுவ அதிகாரமே நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லி, ஒரு சில நபர்கள் வந்து இதுக்கு விளக்கம் குடுத்திருக்காங்க. இதுல என்னன்னு சொன்னா, நீதி புனராய்வு தேர்தல் அதிகாரம் அப்படின்றது என்னன்னு சொன்னா, யுஎஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீதி து நீதி புனராய்வின் தோற்றம் யுஎஸ்ஏல தான் தோன்றியிருக்கு. எங்க? யுஎஸ்ஏ. அதாவது அமெரிக்கா அமெரிக்கா ஐக்கிய நாடுகள்ல வந்து இந்த நீதி புனராய்வு தோற்றம் காணப்பட்டாலும், இவங்க என்னன்னு சொன்னா,
அம் கூட்டாட்சி நாடுகள்ல மட்டும் தான் இந்த நீதி புனராய்வானது இருக்க முடியும். ஏன்னு சொன்னா, கூட்டாட்சி நாடு அப்படின்றது வந்து, இது வந்து அதிகாரப்பூர்வ அதாவது அதிகார பரவலாக்கல் கோட்பாட்ட வந்து கொண்டிருக்கு. அதாவது நீதித்துறையும், நிர்வாகத்துறையும் சேர்ந்து செயல்பட முடியணும் முடியணும். அதாவது ஒரே மாதிரி அதிகாரங்களை கொண்டிருக்கு. நீதித்துறை தனியா செயல்படணும். அ அது நிர்வாகத்துறை தனியா செயல்படணும். அப்படி அவங்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள வந்து அவங்க பயன்படுத்தாம, மற்றவங்க அதிகாரத்துல ஒருத்தர் வந்து தலையிடும் பொழுது, அங்க வந்து பிரச்சனைக்குள்ளாகும். அப்போ வந்து அந்த இடங்கள்ல வந்து நீதி புனராய்வானது செயல்படும். அப்ப கூட்டாட்சி நாடுகள்ல வந்து இந்த நீதி புனராய்வானது அ நட செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து என்னன்னு சொன்னா, நீதி புனராய்வின் நிறையும், குறையும் அதிகமா இருக்கு அப்படி சொல்லலாம். நீதி நீதி புனராய்வின் நிறை அதிகமா இருக்கிற, குறைகள் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல வந்து நீதி புனராய்வு அப்படின்றது மிக முக்கியமான கட்டத்துல இருக்கு. நிர்வாக கட்டுப்பாட்டோட நிர்வாகத்தின் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டோட முக்கியமான நோக்கம் என்ன? அப்படி சொன்னா, 1 அதிகார வரம்பு இல்ல. 1 அதிகார வரம்பு இல்ல. அதிகார வரம்பு நீதித்துறைக்கு இல்ல. அப்புறம் வந்து சட்டப்படி சட்டப்பிழை, சில சட்டப்பிழையானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உண்மையின் பிழை, அப்புறம் செயலியின் பிழை, அதிகார துஷ்பிரயோகம். இதெல்லாம் வந்து நிர்வாகத்தின் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டின் மீது நோக்கம். நிர்வாகத்துறையின் மீது நீதித்துறை கட்டுப்படுத்துவதற்கான சில நோக்கம். 1 ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா, அதிகார வரம்பு எல்லை. அப்புறம் வந்து 2 சட்டப்பிழை. 3 செயலில செயலியின் பிழை. அடுத்து அதிகார துஷ்பிரயோகம். இதெல்லாம் வந்து நிர்வாகத்தின் மீதான நீதித்துறையின் கட்டுப்பாட்டோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொன்னா, நிர்வாகம் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டின் வடிவங்கள் அப்படின்னு சொல்றோம். இது என்னென்ன வடிவங்கள் அப்படி சொன்னா, நீதி புனராய்வு, சட்ட ரீதியான முறையீடு, நீதி புனராய்வு, சட்ட ரீதியான முறையீடு, அப்புறம் அரசுக்கு எதிரான வழக்கு, பொது அதிகாரங்களுக்கு எதிராக கிரிமினல் மற்றும் சிவில் வழக்கு, அசாதாரண தீர்வழிகள். இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து முக்கியமான கான்செப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உரிமைகளின் பாதுகாவலன், அதுக்கப்புறம் நிர்வாக பணி, சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுதல், அப்புறம் நீதி புனராய்வு இது எல்லாம் காணப்படுது. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நிர்வாகத்துறை அ நீதித்துறை எப்படி செயல்படுது அப்படின்றத பார்க்கும்போது, 3 வகையான தீர்வழிகள் வந்து இருக்கு. தீர்வழிகள் அப்படின்றது நிர்வாகத்துறையில கொடுக்கப்பட்டிருக்கு. 1 அப்படின்னு சொன்னா, அ அதாவது சட்டம் இயற்றும் துறை, நீதித்துறை, அ சட்டம் இயற்றும் துறையும், நீதித்துறையும் பணி சுமை மிகுந்ததா இருக்காம். பணி சுமை மிகுந்ததா இருக்கு. சட்டம் இயற்றும் துறையும், நீதித்துறையும் பணி சுமை மிகுந்ததா இருக்கனால, அத வந்து அ நீதி அவங்க இவங்க மீது கட்டுப்பாடு அதாவது நிர்வாகத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தின் மீது சில கட்டுப்பாடுகள் வைக்கப்படுது. நிர்வாகத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தின் மீது சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. அது என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படி சொல்லி பார்த்தோம்ன்னு சொன்னா, அரசியலமைப்பு தீர்வு வழிகள். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்றோம். 2 வந்து உரிமையின் சட்டப்படியான தீர்வு வழிகள். அதாவது என்னன்னு சொன்னா, அ சிவில் லா ரெமடிஸ் அப்படின்னு சொல்றோம். 3வது வந்து சட்ட ரீதியான தீர்வழிகள் அப்படி சொல்லி 3 வகையான தீர்வழிகளானது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்னன்னு சொன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சரத்து 32ன் கீழ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதிகாரமானது வழங்கப்படுது. இதுல என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் 226 அதாவது சரத்து 226ன் படி அ மத்திய அ மாநில அரசுக்கும் 30 சரத்து 32ன் படி மத்திய அரசுக்கும், சரத்து 226ன் படி மாநில அரசுக்கும் இந்த அரசியலமைப்பு அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கு. இதுல வந்து இந்த அதிகாரத்தின்படி சில உரிமைகள் அதாவது ஃபைல் பண்றது. அப்படின்றது உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆனது வழங்கப்பட்டிருக்கு. இந்த எங்கெங்க இருக்கு அப்படி சொல்லி என்னென்ன அப்படின்னா 5 வகையான அதாவது ஆட்கொணர், அ அதாவது நீதி பேராணை அப்படின்னு சொல்றோம். இந்த நீதி பேராணை வந்து 5 வகையா இருக்கு. அதுதான் வந்து 1 வந்து ஹேபியஸ் கார்பஸ். ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்னு சொல்றோம். ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்னு சொன்னா, கொணர்க, கொணர்க, கொண்டு வா, கொணர்க அதுதான் வந்து
ஆட்கொணர் ஆட்கொணர் நீதி பேராணை. இது வந்து ஒரு லத்தீன் மொழியில உருவாக்கப்பட்டதா இந்த ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்னு சொல்றோம். இந்த ஆட்கொணர் நீதி பேராணையின் மூலம் வந்து ஒரு ஒரு நபர் அதாவது ஒரு சிறையில் சி காவலர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நபரை காணவில்லை என்றால், ம ஹைகோர்ட்ல வந்து ஹைகோர்ட்லயோ, சுப்ரீம் கோர்ட்லயோ அதாவது மத்திய, மாநில நீதிமன்றத்தை நாடலாம். அப்படி மத்திய, மாநில நீதிமன்றத்தை நாடும் பொழுது, அது 1 மாசமோ, 40 நாளா, 10 நாளா, 1 வாரங்கள்லயோ அந்த நபர 1 நாள்லயோ அந்த நபரை கொண்டு வரணும். ஒருவேள அந்த நபர் இல்ல 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 அப்படின்னு சொன்னாலும், அவங்க கொன்னுட்டா கூட அவங்க சாம்பலையாவது ஸ்டே மேஜையில வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இதோட முக்கியமான கான்செப்ட். அதாவது இவ்வளவு அதிகாரம் மிகுந்தது இந்த ரிட் ஆட்கொணர் பேராணை அப்படின்னு சொல்றோம். இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு அப்படின்றது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுல வந்து அதாவது ஒரு நபரா இருந்தாலும் சரி, ஒரு நபரோ போலீஸ் காவலில் எடுத்து செல்லப்பட்ட ஒரு நபரை காணவில்லை என்றால், அந்த நபரோ அந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட காவலில் வைக்கப்பட்ட நபரோ அல்லது காவலில் வைக்கப்பட்ட அ வைப்பதற்கு சம்மந்தப்பட்ட அவங்க உறவினர்களோ, அவங்க வந்து இத கொண்டு வரலாம். அதாவது இந்த இந்த ரிட் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, நெறியுறுத்தும் நீதி பேராணை. இது வந்து நெறியுறுத்தும் நீதி பேராணை நிர்வாக அதிகார வரம்புக்காக கொண்டு வரப்பட்டது. நிர்வாக அ இது வந்து என்னன்னு சொன்னா, நிர்வாக அதிகார வரம்பை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த மனு. அதாவது ரிட் ஆஃப் செர்டரியோ நெறியுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்றோம். அந்த நெறியுறுத்தும் நீதி பேராணை நிர்வாக அதிகார அமைப்பு அத பத்தி சொல்லும்போது, அதுக்கப்புறம் அதிகாரமின்மை, எ அதிகாரமின்மை, அதிகப்படியான அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுதல். அதாவது என்னென்ன பர்ப்பஸ்க்காக இது வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுதுன்னு சொன்னா, இந்த ரிட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அதாவது அதிகாரப்படியான அதிகார வரம்பை செயல்படுத்துதல், அதிகப்படியான அதிகார வரம்பை செயல்படுத்துதல், அதிகார வரம்பை வந்து துஷ்பிரயோகம் செய்தல், அதுக்கப்புறம் வந்து பதிவேட்டை பார்த்த மாத்திரத்திலேயே உணரத்தக்க அதாவது ஊழல் செஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்த உடனே தக்க ஒரு செயல்பாடுகள் இருக்குமாயின், அப்புறம் நீதி கோட்பாடுக்கு இயற்கை நீதி கோட்பாடுகளை மீறும் பொழுது, இந்த கொ இந்த அ ரிட் ஆனது நீதி பேராணையானது செயல்படுத்தப்படும். அடுத்து என்னன்னு சொன்னா, அடுத்து வந்து செயலுறுத்தும் நீதி பேராணை. இது என்னன்னு சொன்னா, நிர்வாக அதிகார வரம்புகளுக்கு அரசின் பொது கூட்டு கூட்டு அமைப்புகளுக்கு அ அதாவது என்னன்னு சொன்னா, பப்ளிக் கார்ப்பரேஷன்ல வந்து இந்த அதாவது அ செயல்துறையிலயும், பப்ளிக் கார்ப்பரேஷனுக்கும் இந்த ஆணையானது பேராணை, நிதி பேராணையானது அமைக்கப்படுது. இது வந்து செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்றோம். இது இப்போ இது தன்னுடைய பொது கடமையை ஒரு பப்ளிக் வந்து தன்னுடைய பொது கடமையை மறக்கும் பொழுது, அந்த கடமையை செய்வதற்காக வலியுறுத்துவதற்காக அமைக்கப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொன்னா, அ நிர்வாக நிர்வாக அலுவலர், அது நிர்வாக அதிகாரி, அதிகார வர நிர்வாக அதிகாரி அதிகார வரம்பு மீறப்படும் பொழுது, அப்புறம் வந்து நீதித்துறை, பல்கலைக்கழகம், தனியார் கல்லூரி, அது மட்டும் இல்லாம அ த இந்த கீழ் நீதிமன்றம் இது எல்லாம் தன்னுடைய கடமைய வந்து சரிவர செய்ய தவறும் பட்சத்தில் இந்த அ செயலுறுத்தும் நீதி பேராணையானது ஃபங்ஷன் பண்ணப்படுது. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தடையுறுத்தும் நீதி பேராணை. செயலுறுத்தும் நீதி பேராணையும், தடையுறுத்தும் நீதி பேராணையும் 2ம் ஒரே லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல என்னன்னு சொன்னா, தனது அதிகார வரம்பை செயல்பட்டால், தன்னுடைய அதிகார வரம்பை மீறி வரம்பெல்லைக்குள் ஒரு அதிகாரி செயல்பட்டால், அவர் மீது துறை ரீதியாக ஆக்ஷன் எடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த தடையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்து என்னன்னு சொன்னா, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. 5வது வந்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இப்படி நீதி பேராணையானது தகுதி முறை வினவும் நீதி பேரானது இருக்கு. இப்படி வந்து சட்டத்திற்கு முரண்பட்ட நிலையில் பின்னிட்டு ஏற்படும் தகுதி இழப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது, இந்த தகுதி இந்த பேராணையானது கொண்டு வரலாம். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த
73வது, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த 73வது, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்படி இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு 73வது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொன்னா, அ ந அர்பன், ரூரல், லோக்கல் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்றோம். அர்பன், ரூரல், லோக்கல் கவர்ன்மென்ட். அர்பன், ரூரல், லோக்கல் கவர்ன்மென்ட் அப்படின்றது வந்து எப்படி ஆரம்ப காலத்துல கொண்டு வரப்பட்டது அப்படி சொன்னா, தற்கால அரசாங்கம் தற்கால அரசாங்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 74வது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அ அதாவது அர்பன் லோக்கல் கவர்ன்மெண்ட்ட பத்தி சொல்லுது. அதாவது என்னன்னு சொன்னா, அ 73வது அரசியலமைப்பு சட்டம் எத சொல்லுதுன்னு சொன்னா, ரூரல் லோக்கல் கவர்ன்மெண்ட்ட பத்தி சொல்லுது. ரூரல் லோக்கல் கவர்ன்மென்ட் உள்ளாட்சி நிர்வாகம், அர்பன் நகர்ப்புற உள்ளாட்சி நிர்வாகம், ரூரல்னா கிராமப்புற உள்ளாட்சி நிர்வாகம். இந்த 2 உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகள பத்தி சொல்றது தான் இந்த அர்பன் ரூரல் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்றோம். மொத்தத்துல வந்து ரூரல் லோக்கல் கவர்ன்மென்ட் லோக்கல் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்றோம். இது 74வது, 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. இதுல என்னன்னு சொல்லி பார்த்தோம்ன்னு சொன்னா, இதுல வந்து 3 டயர் சிஸ்டம் ஆனது ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ரூரல் லோக்கல் கவர்ன்மென்ட் சொல்றது வந்து 3 அடுக்குமுறை. 3 அடுக்குமுறை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜில்லா பரிஷத்து, அது மாவட்ட அளவிலும், அடுத்து வந்து பஞ்சாயத்து சமிதி அப்படின்றது வந்து, அது வந்து வட்டார அளவிலும், கிராம பஞ்சாயத்து அப்படின்றது, அது வந்து கிராம அளவிலும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அதே சமயத்துல அர்பன் லோக்கல் கவர்ன்மென்ட் அப்படின்றது வந்து முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்றோம்ல. அதாவது மாநகராட்சி, நகராட்சி, அப்புறம் வந்து பெருநகராட்சி, அப்புறம் ஊராட்சி, அப்புறம் கன்டோன்மென்ட் போர்டு, அதுக்கப்புறம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரும் பகுதி. அதுக்கப்புறம் வந்து அ அதாவது என்னன்னு சொன்னா, கடல் கடல் சார்ந்த பகுதியில இருக்கிற துறைமுக பகுதி. இந்த அமைப்புகள கொண்டு வந்து 73வது அரசியலமைப்பு சட்டம். மொத்தத்துல வந்து 73வது, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றது வந்து அர்பன் கவர்ன்மென்ட்டையும், லோக்கல் கவர்ன்மென்ட்டையும் அதாவது நகர்ப்புற அ ம நகர்ப்புற நகர்ப்புற, கிராமப்புற அமைப்புகள வந்து டெவலப் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றோம். இப்போ மொத்தத்துல வந்து நம்ம படிக்கப்பட்ட இந்த பகுதி என்னன்னு சொன்னா, எல்லா பஞ்சாயத்துக்கள்ல பஞ்சாயத்து வந்து எப்படி செயல்படுது? லோக்கல் லெவல்ல எப்படி செயல்படுது? இது சமூகத்துக்கு வந்து எப்படி வந்து உறுதுணையா இருக்கு? அதாவது நம்ம படிக்கப்பட்ட இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு சமூகத்துக்கு வந்து எவ்வளவு உறுதுணையா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம், நீதித்துறை வந்து எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு செயல்படுது? நீதித்துறையில யாரெல்லாம் இருக்காங்க? நீதித்துறையின் மூலம் எப்படி செயல்படுறோம்? அப்படின்றத பத்தி பார்த்தோம். அடுத்து என்னன்னு சொன்னா, இந்த லோக் ஆயுக்தா வந்து அதோட சிறப்பு என்ன? அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வந்து தீர்ப்பாயங்கள் என்ன? தீர்ப்பாயங்கள் வந்து மாநில தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்பாயம் வந்து எந்த அளவுக்கு செயல்படுது? அப்படி சொல்லி பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு தீர்ப்பாயங்களும் வந்து தீர்ப்பாயங்கள் அப்புறம் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்க்குறோம். அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொதுநல வழக்கு அப்படின்றது எப்படி போடப்படுதுனோ, அந்த பொதுநல வழக்கு யாருக்கெல்லாம் போடணும்? எப்படி போட்டா வந்து பொதுநல வழக்கு வந்து செல்லுபடியாகும்? யாரெல்லாம் செயல்படலாம்? அப்படின்ற கான்செப்ட் வந்து சொல்றோம். பார்த்துருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல. மொத்தத்துல வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் அ சமூகத்துக்கு வந்து ஒரு விருப்பமான ஒரு பாடமாக இருக்கு. சமூகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்றாட பாடமா இருந்தாலும், இது வந்து இந்த சப்ஜெக்ட்ட படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, சட்டத்திற்கு முரண்பட்ட அதாவது அ விச முரண்பட்டு காணப்படுகிற சூழ்நிலையை அகற்றி, சட்டத்திற்கு உட்பட்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறது தான் இந்த பாடத்தோட முக்கியமான கான்செப்ட்டா இருக்கு. ஓகே, நன்றி.